இப்போ வந்து திவ்யா கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ பாருவும் கமருதீனும் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு திவ்யா கிட்ட அவங்களுக்கு கல்யாணம் பற்றி பேசுகிறாங்க. அப்போ தான் திவ்யா நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறாங்க. முதல்ல பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உனக்கு பேசாமல் சபரியவே மாப்பிள்ளையாக பார்த்துருவோமா, எதுக்கு அங்கங்கே போய் தேடிக்கிட்டு, உனக்கு கல்யாணம் தானே, வெளியில் போனோடனே கல்யாணம் பண்ணிக்குவோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோடனே அவன் எனக்கு சீன்னு சொல்லலை, அவன் எனக்கு மாப்பிள்ளை மச்சான் மாதிரி அப்படின்னோடனே, அதுதான் நானும் சொல்கிறேன் மாப்பிள்ளை தான் அப்படின்னோடனே, இல்லை அந்த மாப்பிள்ளை இல்லை, மாப்பிள்ளை மச்சான் கமருதீன் சபரி எல்லாமே எனக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோடனே அப்படியா, அப்போ உனக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும் அப்படின்னோடனே, எனக்கு எங்கள் அப்பா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ உங்கள் அப்பா பார்த்து வச்சுருக்காரா அப்படின்னோடனே, எங்கள் அப்பா இந்தா அப்படின்னு கை நீட்டி யாரை காட்டுறாங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. அப்போ அந்த கை நீட்டி காட்டுறது நீ பேசாமல் சபரியை பார்த்து கை நீட்டி காட்டிடு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு இப்போ இப்படி ஒரு லவ் கண்டென்ட் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரில, மேபி ஃபன்னு கூட சொல்லியிருக்கலாம். உடனே வந்துட்டு திவ்யா சொல்கிறாங்க, இல்லை அதெல்லாம் இல்லை, எங்கள் அப்பாவே பார்த்து வச்சுருக்காரு, நான் அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னொடனே, உனக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது மாப்பிள்ளையில் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு திவ்யா சொல்கிறாங்க, அதெல்லாம் சின்ன வயசில் மாப்பிள்ளை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிலாம் ஆசை இருக்கும்ல, அதெல்லாம் இப்போ செத்து மடிஞ்சு போச்சு, இப்போ அந்த மாதிரி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. என்னன்னா என்ன பாயிண்ட்லேயும் சில நல்ல நாட்களும் வரும், கெட்ட நாளும் வரும், எந்த பாயிண்ட்லேயும் அவங்கள நம்ம கிவ் அப் பண்ணிடக்கூடாது. ஒருவேளை அவங்க கிவ் அப் பண்ணுற மாதிரி வந்தால் கூட நம்ம அதை வந்து விட்டுட்டு போகக்கூடாது. நீ இல்லைன்னா இன்னொருத்தன், உன்னை பிடிக்கலையா அப்படியா போ அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ எல்லாரும் அப்படி தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே பார்வதியோட ஃபேஸ் பார்க்கணுமே, ஓடலை. அவங்க இப்படி ஒரு ஆன்சரை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது திவ்யாவுக்கு எலிவேஷன் கொடுக்கும்னு தெரிஞ்சுதான் கேட்டுக்கவே மாட்டாங்க. ஒருவேளை அந்த அதர் பர்சன் கிவ் அப் பண்ணுற சூழ்நிலை வந்தால் கூட நம்ம அவங்கள இதில் இல்லை இது மாறும் அப்படின்னு சொல்லி அவங்க கைப்பிடிச்சி நம்ம கூட்டிகிட்டு போகணும். எப்போவுமே கிவ் அப் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணுங்கிறது மட்டும் தான் எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லி திவ்யா ஒரு சூப்பரான ஆன்சர் சொன்னாங்க. இந்த காலத்தில் இந்த மாதிரி ஆன்சர்ஸை பார்க்கவே முடியாது. பிடிச்சாதான் இருப்பேன், பிடிக்கலைன்னா வேணாங்கிற மாதிரி இருக்கிற இடத்துல திவ்யா சொன்ன ஆன்சர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.